ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். சென்னை அணியிலிருந்து வந்த முக்கிய தகவல்கள். எல்லா ரசிகர்களும் கொண்டாட்டத்தில் இருக்காங்க. இதை தாங்க நாங்கள் எதிர்பார்த்தோம். வேற மாதிரி இருக்கு. சென்னை அணி இப்படி ஒரு அப்டேட்டை நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. இந்த ட்விஸ்ட் நம்ம ரசிகர்களுக்கு மிகவும் ஒரு சந்தோஷமான விஷயமா தான் இருக்கு. அப்படி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இருந்து பவுலிங் கோச் ஆகட்டும் ஃபீல்டிங் கோச் ஆகட்டும் வெளியே போயிருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஸ்லாட் வந்து இப்போ ஃப்ரீயா தான் இருக்கு. ஸோ அந்த ஸ்லாட்டுக்கு யாரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், யார் பர்ஃபெக்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு நம்ம தரமான வந்து ஒரு முக்கிய 2 வீரர்களை வந்து உள்ள கொண்டு வர போறாங்க. அப்படி யார் அந்த தரமான 2 வீரர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பவுலிங் பயிற்சியாளராக டேல் ஸ்டைனை வந்து உள்ள கொண்டு வர போறாங்க. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா அணியில அவ்வளவு ஒரு சிறந்த ஒரு பவுலரா இன்னைக்கு வரைக்குமே இருந்திருக்காரு. என்னைக்கு அவரெல்லாம் வந்து உள்ள வராரோ அவரை பவுலிங்கை பார்த்து ஆடி போன பேட்ஸ்மேன் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஐபிஎல்லையும் நிறைய விக்கெட்களை வீழ்த்தி இருக்காரு. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு முக்கியமான பாஸ்ட் பவுலரை வந்து பவுலிங் கோச்சா வந்து அவரை நியமிக்க போறதா நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா அவர் உள்ள வந்தாரு அப்படின்னா சிஎஸ்கேவிற்கு ஒரு நல்ல பலமா இருக்க போகுது. அவருடைய ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பவுலர்களுக்கு அவர் வந்து சொல்லி கொடுப்பாரு. ஏற்கனவே அவருடைய பவுலிங் வந்து ஸ்ட்ரென்த் வந்து வேற மாதிரி இருந்திருக்கு. அவருடைய ஸ்பீடும் லென்த்தும் வேற மாதிரி இருக்கும். ஏர்கர் போடுற விதம் சும்மா அல்டிமேட்டா இருக்குங்க. சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு அவ்வளவு விக்கெட்களை வந்து வீழ்த்தி இருக்காரு. அவருடைய வேகத்தால அந்த அளவுக்கு விவேகமானமாக பந்து வீசக்கூடிய ஒரு தரமான பவுலர் தான் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு பாஸ்ட் பவுலரா நியமிக்க போறாங்க. ஸோ இதை தான் நம்ம எதிர்பார்த்தோம். இது கூடிய சீக்கிரமே நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து அதிகாரப்பூர்வமாக நடக்க போறத வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஒரு மூவ் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட ஒரு அற்புதமான மூவா இருக்கு. ஒரு எந்த பவுலர் இருந்தா நல்லா இருக்கும், எவருடைய ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு ட்ரிக்ஸை வந்து ஷேர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றத பார்த்து இப்படி ஒரு டிசிஷன் எடுத்து நமக்கு இப்படி ஒரு பவுலர் கோச்சை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது கண்டிப்பாவே வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். பவுலிங் கோச்சை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. எப்படி வந்து சென்னை ஸ்ட்ரீம்ல வந்து மிங்கிளாக போறாரு அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து நான் பவுலிங் கோச்சா போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கு ஏற்றப்பாரியே இப்போ வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா டேல் ஸ்டைன் வந்து சென்னைக்கு பவுலிங் கோச்சா இருக்க போறாரு. அது கூடிய விரைவில் நம்ம சொல்ல போறோம்னு சொல்லிட்டு தகவலை சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான பிளேயர் வந்து நம்ம அணிக்கு வர போறாரு. யார் அந்த முக்கியமான பிளேயர்னா மிஸ்டர் ஐபிஎல் நம்ம சுரேஷ் ரெய்னா அவர்கள் ஃபீல்டிங் கோச்சா நியமிக்க போறதா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ இவரை தாங்க வந்து எப்படா சென்னை அணிக்கு வந்து எதவா நியமிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து கிளியர் பண்ற விதமா இப்ப சென்னை அணி வந்து அதிகாரப்பூர்வமா ஒரு தகவல் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. ஃபீல்டிங் கோச் லைக்லி வந்து அவரை வந்து ஃபிக்ஸ் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவருடைய ஃபீல்டிங்ல நிறைய மேட்சஸ் வந்து தலைகீழா மாத்திருக்காரு. அது ஐபிஎல் ஆகட்டும் இன்டர்நேஷனல் ஆகட்டும் எல்லா இடத்துலயுமே வந்து அவருடைய ஃபீல்டிங்னால பல மேட்சுகளை வந்து மாத்திருக்காரு. அவருடைய திறமையும் அவருடைய ஃபீல்டிங் பண்ற விதமும் அவருடைய பேட்டிங் எபிலிட்டி எல்லாமே வந்து சென்னையில ஒரு முக்கியமான வீரரா அந்த அளவுக்கு ஒரு ஜொலிச்சிருக்காரு நம்ம சுரேஷ் ரெய்னா அவர்கள். கிட்டத்தட்ட சென்னை அணிக்காக பல கேட்சிகள் கிட்டத்தட்ட ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிக கேட்சிகள் பிடித்த வீரராக இன்னைக்கு வரைக்குமே டாப்ல இருக்காரு நம்ம சுரேஷ் ரெய்னா அவர்கள். கிட்டத்தட்ட 108 கேட்சிக்கு மேல வந்து சென்னை வந்து டீமுக்காக பிடிச்சிருக்காரு. ஸோ இதை தான் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்த்தோம். இந்த அவருடைய ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபீல்டர்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக அவரை வந்து ஃபீல்டிங் கோச்சா வந்து நியமிக்க போறாங்க. இதை வந்து யாராலையுமே வந்து மறுக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் அதை தான் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா வந்து தல தோனி அவர்கள் வந்து பிளே பண்ணிட்டே இருக்காரு, சின்னத்தல அவர்கள் இல்ல. ஸோ கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்காரு. அவரும் வந்து மஞ்சள் ஜெர்சியில சென்னை அணிக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் கேட்டுட்டு இருந்தோம். ஸோ இப்போ அதுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு கட்டி அவர் வந்து உள்ள கொண்டு வர போறாங்க. உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா சின்னத்தல தளபதி எல்லாருமே வந்து உள்ள இருக்காங்க. ஸோ பெரிய தலை எல்லாருமே உள்ள இருக்காங்க. ஸோ வந்து வேற மாதிரி இருக்க போகுது போட்டியே. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தலையை தாண்டி சின்னத்தலை அவர்கள் உள்ள வர்றது மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த ஒரு அப்டேட்டான விஷயம் வந்து சென்னை அணியிட்ட இருந்து எல்லா ரசிகர்களுக்கும் ஒரு ஷாக்கிங்கான நியூஸா தான் இருக்கு. கண்டிப்பா இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது ரசிகர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. இப்போ நம்ம சின்னத்தலை அவர்கள் சென்னை அணிக்கு ஃபீல்டிங் கோச்சா வருவதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.